ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த சிவன் பக்கத்தில் எப்பவுமே சக்தி வந்து ஒழிஞ்சிடுவா, உக்காந்துக்குவா. அதனால இந்த அம்பாளுடைய சிறப்பை நம்ம ஒன்று சொல்லிட்டு வரோம். உடல் பாதி. ஆமாம், இவனுடைய சிறப்புல நோக்கணும். ஆதியும் அந்தம் இல்லாமல் ஒரு வடிவம் உடையவோ, ஆதி அந்தம் இல்லாத வடிவம் உடைய சிவபெருமான் பக்கத்தில் அமர்ந்திருக்கு இந்த தாய். இதை பிடிப்பு சேனலில் நம்ம அப்பப்போ ஒன்று சொல்லிட்டு வரோம். ஏன்னா தெய்வத்துடைய சிறப்பு அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு போகிறோம் பசானைக்குள்ள அது இதுன்னு ஊர் ஃபுல்லாக இருக்கு. அந்த காலத்தில் இதே அரசாங்காலமாக இருந்தால் வச்சுங்க, அந்த கண்ட இடத்துலலாம் இந்த மாதிரி மோளம் அடித்து படித்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அங்காளம்ன்றதுன்னா நாம் அவன் வந்து சுடலை பக்கத்தில் இருக்கா. சுடலை பண்ண அவன் நான் 60 விதமான பயிர், சுண்டல், மச்சக்கட்டை, எல்லா பயிரும் அந்த பயிரை வச்சு சோத்தில் ஒரே பெரிய பானையில் வச்சு அதை 3 உருண்டியாக போட்டு திருவோடுக்கு ஒரு உண்டை, பூதகணத்துக்கு ஒரு உண்டை, பேய்களுக்கு ஒரு உண்டை, அப்படி தான் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அங்காள் பண்ண எந்த தெய்வங்க கோழியும் ஆடியும் மாடியும் வாயில் கடிச்சிக்கின்னு திம்மச்சிட்டு சுடலில் போய் எந்த தெய்வமும் மாமிசம் கேட்காது. பூதகணங்கள், அசைவ குணங்கள், துஷ்ட தெய்வங்கள், துஷ்ட தேவதைகள், இதுங்க தான் இந்த மாதிரிலாம் கேட்குமா தவிர தெய்வம் சொல்வது தன்னுயிர் போல் மண்ணுயிர். அதான் அரசு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தன்னுயிர் கையில், நம்ம உயிர் போல் தான் அந்த உயிரின்னு காக்கப்பட்டவன். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய நாடு, தர்மத்துடைய சிறப்பு இருந்த நாடு. அதை தான் நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் போனால் எல்லாமே இஷ்ட தேவதையில் இருக்கிறதா தான் சைவத்துடைய திருப்பிரிவு இப்போ சொல்கிறாங்க. அதை அடுத்தது சொல்லுவேன். நாயன்மாருடைய சிறப்பில் வரும்போது கண்ணப்பருடைய சிறப்பு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்? கண்ணப்பரு போன பிறவி கண்ணப்பரு, இந்த பிறவி தின்னா வந்து கறியை கொடுத்தது. கண்ணப்பர் கறியை ஊட்டினாரு, கண்ணப்பர் காய்ச்சி கொடுத்தாரு. கண்ணப்பனு காய்ச்சி போன பிறவி இதை காய்ச்சி கொடுத்தாரு, தின்னானு காய்ச்சி கொடுக்கல. தின்னான்னு சொல்லக்கூடாதா? தின்னா கண்ணை கொடுத்தன்னு. அது வரைக்கும் தின்னானா இருக்கான். அவர் கண்ணை தொடும்போது தான் கண்ணப்பான்றார். இதெல்லாம் வந்து தெய்வத்துடைய சிறப்புகள்லாம் எவ்வளோ உள்ள இருக்கும். ஒரு பாம்புக்குள்ள புத்துனா திடீர்னு கையை விடுவியா, எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு தெரியுமா? அது மாதிரி தான் இறைவனுடைய திருமறைக்குமே சொல்ல முடியாது. இந்த சக்தி என்ன பார்ப்போம், என்ன சொல்ற பார்க்கலாம். மாயனின் உடல் பாதியே, சிவமாயனின் உடல் பாதியே, இந்த ஜெகத்திலே நீயே. பல தேவதைகள் உனதுருவமா, ஆமா, பல தேவதைகள் உனதுருவமா, இங்க தெய்வீக காட்சியே உன் பேர்தானம்மா, சக்தி என்ற பேர்தானம்மா, ஆமாயனின் உடல் பாதியே. கலையே வாணிவும் அருகிலே, நீ கலையே வாணிவும் அருகிலே, செல்வம் தன்னை தருபவளே தாமரை மலரே, செல்வம் தன்னை தருபவளே தாமரை மலரே, உனது புகழ் ஜெகமே போற்றுதம்மா, ஆமா, மாயனின் உடல் பாதியே, அன்னையே அருளாய். சிவதலத்துக்கு நம்ம உள்ள போயிட்டோம்னா பின்ன விநாயக பெருமான் இருப்பாரு. அவரை நம்ம கும்பிடணும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவரை கும்பிடாம நீ உள்ள போனி வச்சுக்க, எந்த பலனும் கிடைக்காது. நீ துன்பமோ இன்பமோ உனக்கு என்ன நிகரோ ஐயா பெருமானே அப்படின்ட்டு நம்ம கை போட்டு பின்ன சிவபெருமானை பார்க்கும்போது அம்பாள் சிவபெருமானை பார்த்து தாயை பார்க்குற, தாயை பார்த்து சிவபெருமானை பார்க்க முடியாது. தாய் ஏன்னா தாயும் தந்தையும் ஒரே இடத்துல இருக்காங்க. சிவபெருமான் போகும்போது அப்புறம் பார்த்தியா உங்களுடைய குறையன்னா தாய் நம்ம குறைய தீர்ப்பா, பெற்ற தாய். ஏன்னா ஒரு 11 பிள்ளைய ஒரு தாய் பெற்றுட்டாள்னா 10 பிள்ளை டாக்டரு அது இது இன்ஜினியர் பெரிய வசதியாக வாழ்றான். ஒரு பிள்ளை சேராதவனை சேர்ந்து கெட்டு குட்டி சேவரா நிற்கிறான். 11 தட்டில் சோறு போடுறான், 10 பிள்ளைக்கு வச்சுட்டா 11ஆவது தட்டு தாய் சாப்பிட்றதுக்கு அதை போட்டிருக்கா. ஆனால் சாப்பிட மாட்டான் அந்த தாய். அந்த 11ஆவது பிள்ளையை நினச்சிக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருப்பான். அதான் பாசம். அப்போ 10 பிள்ளை என்னம்மா சாப்பிடாம சோத்தை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கேப்பா அப்படின்னு. அப்போ அவனுக்கு தெரியாது தம்பி இது மாதிரிலாம் சுற்றுறான்னு, அதை நம்ம பாட்டு சாப்பிட்டுன்னு இருப்பானுங்க. அப்போ நம்ம தண்ணி சின்ன சேர்க்குறன்ற பையன் தம்பிப்பா
அவன் இந்த மாதிரி போமா அவனை பற்றி நினச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு 10 புள்ளியும் சொல்லும். நீ சாப்பிடுமா அப்படின்னு. அந்த தாய்க்கு அந்த சோறை தின்ன முடியாது. அது மாதிரி தான் அம்பாளுடைய அனுகிரகத்தில் சொல்கிறேன். சிவபெருமான தானம் பண்ணிட்டு அம்பாள்கிட்ட அந்த குறையை சொன்னீங்கன்னா அந்த தாய் உங்களை அந்த குறையை கேட்பா என்ற இந்த யூடியூப் சேனலில் இந்த காட்சிகளை பாருங்கள். ஓம் டி ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி.